இந்த மக்கள் ஆதரவு ரிப்போர்ட்லாம் இருக்கும் சார். மக்கள் ஆதரவு ரிப்போர்ட் விஜய் மீது அனுதாபம் தான் ஏற்படுதுன்னு விஜய்க்கு வந்து ரிப்போர்ட் சொல்லுது. இதுவே பெரிய ஆச்சரியம். விஜய் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளே கிடையாது. அதான் சார், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களே வந்து விஜய் வந்து வெளி உலகத்துக்கு அந்த கூட்டத்தை உடைச்சிட்டார். அந்த அவரை மக்களை பார்க்க விடாம தடுத்த கூட்டம் மூக்கறுபட்டு விட்டது. டைரக்டா போன் பண்ணி பேசுறார். அவர் அந்த வீட்டில் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. சினிமாக்காரங்களுக்கும் பல பேருக்கு தெரியுது. ரொம்ப ஒரு சீக்கிரட்டா வச்சிருக்காரு. தனியா அவருக்குன்னு ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்காரு. தாவேக்கா கொடி கொண்டு போறதுக்கு விஜய் அப்ஜெக்ட் பண்ணாரான்னு நீங்க பார்க்கணும். தாவேக்கால யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. அப்ப அதிமுக கால தாவேக்கா கொடியை வச்சிருந்தா கூட அது தவறாகாது. நாளைக்கு இதை பார்த்துட்டு 4 தாவேக்காரன் நம்மளும் அடுத்த வீட்டுக்கு போனா என்னன்னு கொடி எடுத்துன்னு போனா வச்சுக்க, அங்கதான் பேரடைம் ஷிஃப்ட் வரும். அண்ணாமலை கூப்பிட்டு ரொம்ப நன்றி தெரிவிச்சாராம். அண்ணா நீங்க பண்ண உதவிகளை மறக்கவே முடியாது, அப்படி நன்றி பண்ணீங்க அப்படின்னு அண்ணாமலை நன்றி தெரிவிச்சிருக்கார். சுமூகமா இருக்கார் எல்லார்ட்டையும். விஜய் நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஆமா. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இந்த தீபாவளியை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவருடன் உரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களும் புசி ஆனந்த் அவர்களும் சந்திச்சு ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க என்று சொல்றாங்க. நீங்க கூட அந்த ஏரியா பக்கத்திலே இருக்கீங்க, நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கீங்க. என்ன நடந்திருக்கு சார் அந்த விஜய் புசி ஆனந்த் மீட்டிங்ல? விஜய் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புகளில் உத்தரவுகளுக்கு பிறகு கொஞ்சம் பலம் பெற்று திருப்பி பழைய மாதிரி லெவலுக்கு வந்துட்டார். அந்த சோக நிகழ்ச்சி நடந்த நாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ரொம்ப மனத வருத்தத்தில், ஸ்ட்ரெஸ்ஸில், டென்ஷனில், மென்டல் அகனியில், யாரையும் பார்க்காம ரொம்ப ஒரு மாதிரி மன வருத்தத்தில் இருந்தார். சுப்ரீம் கோர்ட் சிபிஐ எல்லாம் உத்தரவெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்தி ஆகி எம்ஆர்சி நகரில் இருக்கிற ஓஷியானிக் அசூர் பே அவர் ஒரு பெரிய பென்ட் ஹவுஸ் வாங்கியிருக்காரு. 6000 ஸ்கொயர் ஃபீட் பென்ட் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூலோட. ஏன்னா பனையூர்லேருந்து போயிட்டு வர முடியலன்னு இங்கே ஒன்று வாங்கி போட்டிருக்காரு. அங்கே அவர் அந்த வீட்டில் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. சினிமாக்காரங்களுக்கும் பல பேருக்கு தெரியுது. ரொம்ப ஒரு சீக்கிரட்டாக வச்சுருக்காரு. தனியாக அவருக்குன்னு ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காரு. அதில் ஒரு முக்கியமான தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்களெல்லாம் மீட்டிங் போட்டு என்ன நடந்தது, என்ன பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? எல்லாம் ஒரு பக்கத்து திசையில் ஓடி போயிட்டாங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. விஜய் வீட்டில் மீட்டிங் நடந்தது. வெளியாட்கள், மீடியா, கேமரா யாருமே அலோவ் பண்ணல. வந்தவங்களும் ஃபோனை வெளியில் வச்சுட்டு தான் வரணும்னு ஸ்ட்ரிக்ட் உத்தரவு போட்டாராம். யாரையும் கூட கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டார். ஸோ அவர் அழைக்கப்பட்ட ஆட்கள் மட்டுமே சோதனைக்கு பிறகு உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஹெவி அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ரொம்ப ஹை செக்யூரிட்டி அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், யாரும் கூட உள்ளே போக முடியாது. அப்பாசாமி கட்டினது. அந்த மாதிரி இடத்துல வந்து மீட்டிங் போட்டிருக்கார். மீட்டிங்கில் ஜென்ரலாக முதல்ல அவர் பேசலையாம். நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே தப்பு இல்லைங்க, அவங்க பண்ண தப்பு, இவங்க பண்ண தப்பு எல்லாம் கேட்டுக்கிறாராம். கேட்டு சொன்னால் தான் நம்ம இதுலேருந்து மீண்டு வரணும், வெளியில் திருப்பி அரசியலில் முழு மூச்சாக வரணும். இதை காரணம் காட்டி அரசியல்லேருந்து ஒழிக்க பார்க்குறாங்க சில பேர். அவங்க என்ன நிறைவேறக்கூடாது, மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க. ஏன்னோ தப்பு நடந்து போச்சு, அதுக்கு நம்ம உண்டான பரிகாரத்தையும் மன்னிப்பையும் கேட்க தயாராக இருக்கேன். நான் காலில் கூட விழ தயாராக இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஈகோ கிடையாது. நான் கூடிய விரைவில் கரூருக்கு போய் எங்களை மீட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் என்ன பண்ணலாம் அப்படிலாம் கேட்டோன்னா தான் ராகுல் காந்தி ரொம்ப நன்றி கூப்பிட்டு பேசினார். அந்த மாதிரி ராகுல் காந்தி கார்த்தி சிதம்பரத்தை தேங்க் பண்ணாராம். இவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் புரியலையா, கார்த்தி சிதம்பரத்துக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்ன்ற மாதிரி பார்த்தா
அவருடைய வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியத்தை ஃபிக்ஸ் பண்ணதே பிஜேபி கிடையாது, கார்த்தி சிதம்பரம் தான். ஏன்னா கார்த்தி சிதம்பரத்தோட எல்லா வழக்குகளும் ஏர்செல் மேக்ஸஸ்லேருந்து பி சிதம்பரம் வழக்குகள், ஏர்செல் மேக்ஸஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ஆஜராகிறது கோபால் சுப்பிரமணியம். அவர் காங்கிரஸ்காரர். பேசிக்காக காங்கிரஸ் கட்சி யூபிஏல இருக்கும்போது எல்லா விதமான பதவிகளையும் கொடுத்து அழகு பார்த்தாங்க. பிஜேபி வந்தோடனே அவரை கண்டுக்கவே இல்லை, அவர் எந்த பதவியும் கொடுக்கல. அவர் காங்கிரஸ் மேனாக கருதப்படுகிறார். பி சிதம்பரத்தோட மிக மிக நெருக்கமானவர். ஸோ இப்போ எப்படி ட்ராக் போகுதுன்னா, ராகுல் காந்தி சொல்லி பி சிதம்பரம் ஹேண்டில் பண்ணி, பி சிதம்பரம் இவர்கிட்ட சொல்லி இவர் இந்த லாயரை ஃபிக்ஸ் பண்ணதே காங்கிரஸான்ற மாதிரி. அப்புறம் விஜய் சொன்னாலும் நம்ம பிஜேபியோட நெருக்கமாக இருக்கிறதா ஒரு வெளியில் ஒரு தகவல் பரவுது. அது உண்மை இல்லைன்னு எடுத்து சொல்லணும். நம்ம இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை. பிஜேபி பக்கம் போகிறதா காங்கிரஸ் பக்கம் போகிறதா எந்த பக்கம் போகிறதுன்னு முடிவு எடுக்கலை. அதிமுக சாஃப்டாக இருக்குது. ஆனால் அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கிறதுனால கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ரசிகர்கள்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது, நம்முடைய ஆதரவாளர்கள்லாம் பிஜேபி ஆதரிப்பாங்களான்னு தெரியாது. அதனால் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக முள்ளு மேலே போட்ட வேஷ்டி மாதிரி இருக்குது. எடுக்கும்போது கிழியவும் கூடாது, அதே நேரத்தில் பாதகமாகக்கூடாது, ஜாகிரதையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் காங்கிரஸையும் சம அளவில் வச்சு பார்க்குறதா ஒரு ஐடியா இருக்குது. சம அளவில் ஒரே லெவலில் வச்சு பார்க்குறதா இருக்குது. ஏன்னா என்னை பிஜேபிக்காரன் முத்திரை குத்திட்டாங்கன்னா அப்புறம் அதுலேருந்து வெளில வர்றது கஷ்டம். நீங்கள் எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ஆதவ அர்ஜுனா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசினார், நான் என்னோடய உத்தரவு மாரி தான் பேசினார். மீதி யாரும் மீடியாட்ட எந்த கமெண்ட்டு கொடுக்காதீங்க. அவங்க என்னோட எழுதிட்டு போகிறாங்க, அவங்க எழுத வேண்டியது அவங்க கடமை, அவங்க உரிமை, நம்ம தலையிட முடியாது. நம்ம எந்த ஸ்டாண்டும் இப்போ எடுக்க வேண்டாம். பிஜேபிக்கு ஆதரவான ஸ்டாண்டை கூட இப்போ நம்ம எடுக்கிறதா இல்லை. அது எடுப்போமான்னு தெரியாது, எப்படி காலப்போக்கு எப்படி போகும்னு தெரியாது. ராகுல் காந்தி மீது மிகப்பெரிய மதிப்பு வச்சிருக்காரு. அதான் சார், இப்போ இது வரைக்குமே அவர் காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லை விஜய் அவர்கள். ஆமாம், இரண்டுமே சாஃப்ட் கார்னர் இருக்கும். இப்போ ரெண்டுமே ஒரே அளவில் வச்சு பார்க்குறாங்கன்னா பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறாரு, காங்கிரஸ் மாதிரி இன்னொரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். மேபி இது ஒரு கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் போடுறாரோ. அவரோட லாயரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததே பி சிதம்பரம் அப்படின்ற வரும்பொழுது, அதே நேரத்தில் வந்து இன்னொரு லாயர் இருக்கார் பாலாஜி சீனிவாசன், சுப்ரீம் கோர்ட் லாயர், தமிழர். அவரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது சிவி சண்முகம். அவர் சிவி சண்முகத்தோட லாயர். ஸோ இந்த கேஸில் பிஜேபி ஹெல்ப் பண்ணியிருக்கு, காங்கிரஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு, பாஜக ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஏடிஎம்கே ஹெல்ப் பண்ணியிருக்கு, எல்லா கட்சியும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது தெரியுது, மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ ஈஸியாக தெரியுது. இப்போ பாலாஜி சீனிவாசன் சிவி சண்முகம் கொடுத்தாருன்னா, சிவி சண்முகம் எடப்பாடி பர்மிஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டார். ஸோ எடப்பாடி இப்போது எல்லாருமே விஜயை வந்து அணுக தொடங்கிட்டாங்க. கெட்டிங் க்ளோசர் டு ஹிம். விஜயோட பலம் என்னன்னு மற்ற கட்சிகள் உணர்ந்துட்டாங்க. அதனால தான் அவங்கவுங்க முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ விஜய் கையில் தான் இருக்குது எந்த பக்கம் போகணும். அவர் விஜய் ரொம்ப குரூஷியல் பாயிண்டில் இருக்கார். இப்போல்லாம் இன்னும் 15 நாள்லையோ 10 நாள்லையோ தீபாவளிக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர்லையோ அவர் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கார். மேபி அவர் நிறைய பேரை கன்சல்ட் பண்ணுறாரோ, நிறைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், பெரிய தொழிலதிபர்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் எந்த டைரெக்ஷனில் போகணும், என்னோட வெல்ஃபேருக்கு நீங்கள்லாம். முக்கியமான கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான பிரமுகர், அவர்கிட்ட தொலைபேசியில் 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க, நான் என்ன பண்ணால் வெற்றி அடைவேன். இதுவே பெரிய ஆச்சரியம். விஜய் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளே கிடையாது. அதான் சார், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களே வந்து விஜய் வந்து வெளி உலகத்தை அந்த கூட்டத்தை உடைச்சிட்டார். அந்த அவரை மக்களை பார்க்க விடாம தடுத்த கூட்டம் மூக்கறுபட்டு விட்டது. டைரக்டா போன் பண்ணி பேசுறாரு. முதல்ல வந்து ஒரு 4 பேர்கிட்ட மட்டும்தான் பேசுவார். புசி ஆனந்த், ஆரோக்கியராஜ், அந்த மாதிரி அந்த ரிட்டையர்டு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரி தான் வச்சுருந்தார். அப்புறம் அவரோட முக்கியமான டெல்லியோ காங்கிரஸோ சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஒத்தரை மட்டும் நம்பினீங்கன்னா ஜெயலலிதா சசிகலா மாதிரி ஆகிடும் கதை. ஜெயலலிதா சசிகலா முழுக்க நம்பியிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, மக்கள்கிட்ட போங்க, மக்கள் தலைவர்கிட்ட பேசுங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க அப்படின்னு. அதனால் எல்லா அரசியல்வாதியும் எக்ஸப்ட் திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க காங்கிரஸ் ஏங்க இதில் மூக்க நுழைக்குது? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குது. திமுகவுக்கு விஜய்க்கு ஆகாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், புதுசு ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு திமுக விஜய்க்கு தொல்லை கொடுக்குதுன்னு சொல்ல இது வரைக்கும் தொல்லையே கொடுக்கல. சரி, நேற்று கூட சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காரு, கரெக்டாக தான் பேசியிருக்காரு ஸ்டாலின். ஒன்றும் விஜய் மீது வன்மத்தை கக்கலை. ஆனால் காங்கிரஸுக்கு என்னன்னா, எப்படியாவது விஜய் கூட கூட்டணிக்கு போகணும்னு ஒரு ஆசை. மற்ற மாநில கணக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க சார். மற்ற 5 மாநிலங்களில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு. 4 தென் மாநிலம் மினிமம், பாண்டிச்சேரி சேர்த்து 5 செல்வாக்கு இருக்கு.
விஜய் கூட போறதுனால காங்கிரஸுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா இப்போ உறுதியாக காங்கிரஸ்க்கு வந்து 10 சீட்டு அப்படிங்கிறது அஷ்யூர்டா இருக்கு திமுக கூட்டணியில. ஆனா இப்போ நேஷனல் லெவல் எடுத்து பாத்தீங்கன்னா 99ல இங்க 10, 2019ல பாத்தீங்கன்னா அவங்க கிடைச்ச 50% சீட்ல 10 இங்கே இருந்து மட்டுமே. ஷோர்ஷாட்டா 10 ஜெயிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வெற்றி கூட்டணி விட்டு அவங்க ஏன் வெளியில போகணும்னு நினைக்க போறாங்க? அசம்பிளி தேர்தல் வேற, பாராளுமன்ற தேர்தல். நீங்க சொல்றது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் லட்சக்கணக்கான வாக்குகள் தேவைப்படும். அசம்பிளி தேர்தலில் ஆயிரக்கணக்கான வாக்குகள் தான் முடிவு செய்யும் வெற்றி தோல்வி. அவங்களுக்கு என்னன்னா ஒரு 5 சீட்டு 10 சீட்டு 15 சீட்டு டிஎம்கேட்ட வாங்குறத விட ஒரு 50-60 சீட்டு விஜய்கிட்ட வாங்கிட்டோம்னா, விஜயோட பலத்தில் நம்ம ஜெயிச்சோம்னா சட்டசபையில் வந்து ஒரு அட்லீஸ்ட் 3வது இடத்துலயாவது உட்கார முடியும். ஷோடோங்கர் என்ன சொல்றாரா, வை க்ளோஸ் தி ஆப்ஷன் அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காரு போன மீட்டிங்கில். தட் இஸ் திமுகவோட தான் போகணுங்கிற முடிவில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கீங்களா, உறுதியாக இருக்கீங்களா, அதில் மாற்றம் இல்லையான்னு கேட்டாரோம். இப்போது சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது திமுக கூட்டணி வேண்டாம் வேண்டாம்னு காங்கிரஸ்லேயே பேசிட்டு வராங்க. நிறைய பேர் பேசிட்டு வராங்க. மாணிக்கம் தாக்கூரில் ஆரம்பிச்சு, திருநாவுக்கரசில் ஆரம்பிச்சு எல்லாரும் பேசிட்டு வராங்க. கார்த்தி சிதம்பரமும் பேசுகிறாரு. அவங்க சொல்கிற காரணம் என்ன? இதுக்கு என்ன காரணம்னா, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடையணும்னா திமுக கூட்டணியில் இருந்தால் அது சரிப்பட்டு வராதுன்னு காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியும். காங்கிரஸும் ஒரு கட்சி, 100 வருஷம் கட்சி, அதுக்கும் அரசியல் தெரியும், எப்படி பாலிடிக்ஸ் பண்ணணும்னு தெரியும், எப்படி வளரணும்னு தெரியும். 67 தோத்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலை எடுக்கவே இல்லை. ஏதாவது ஒரு கட்சி அண்டி போயிடுச்சு, திமுக அதிமுக ஏதாவது ஒன்று அதோடு இருந்ததே தவிர தனியாக போட்டிட்டெல்லாம் 0. தனியாக போட்டிட்டு இல்லைங்களே, எல்லாம் 0, 0 வாங்கிடுச்சு. இப்போ காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு இத்தனை நாளாக வேறு வழி இல்லை. திமுக அதிமுக 2 தான். திமுகவோட போனீங்கன்னா அதிமுக பக்கம் போக முடியும். ஏன்னா அதிமுக வந்து பாஜகவோட சப்போர்ட் ஆகிடும். தனியாக திமுக அதிமுக இருக்கும்போது அங்கே போகிறதுக்கு பயந்தாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி பயம் சொன்னீங்களே, தனியாக போட்டி போட்டார் பாருங்க எடப்பாடி பாராளுமன்ற தேர்தலில், அப்போ போகிறதுக்கு பயந்தாங்க. ஏன்னா ஸ்டாலினால 10 சீட் அஷ்யூர்டாக கிடைக்கும் நீங்கள் சொல்கிற வார்த்தை அது. அசம்பிளியில் அப்படி இல்லை. அசம்பிளியில் வந்து லட்சக்கணக்கில் வாக்குகள் தேவையில்லை, ஒரு சிறிய பர்சன்டேஜில் ஜெயிக்க முடியும். ஆனால் அசம்பிளியில் ஒரு இப்போ பாராளுமன்றத்துக்கு ஸ்டாலின் 50 சீட்டு கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். 40 கொடுப்பாரா? அதுவும் கொடுக்க மாட்டார். 10 அதிகம்னு ஃபீல் பண்ணார். அசம்பிளியில் அப்படி இல்லை, ஒரு 50 சீட் வரைக்கும் போட்டி போட்டு 40 ஜெயிக்க வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறாங்க அவங்க கணக்கு. அசம்பிளியில் திருப்பி நம்ம ஸ்ட்ரென்த்தாக உட்காரணும், திருப்பி மழை மாதிரி நம்ம மூப்பனார் பீரியட் மாதிரி நம்ம திருப்பி வரணும். ஏன்னா காங்கிரஸ் 67க்கு அப்புறம் தோற்று போய் கொஞ்சம் மேலே வந்தது வாழப்பாடி ராமமூர்த்தி மூப்பனார் பீரியடில் மட்டும்தான். அப்புறம் திருப்பி இறங்கி கீழே போச்சு, ஒன்றுமே பண்ண முடியல அது. ஸோ அது திருப்பி அது ரிவைவ் பண்ணி ஒரு பெரிய ஃபோர்ஸாக கொண்டு வரத்துக்கு எப்பவுமே ஒரு அரசியல் கட்சியோட வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணுறது அரசியலில் அதற்கு இருக்கிற வாக்கு மட்டும் போராது, போஸ்ட் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை வச்சு தான் ஒரு கட்சியோட வளர்ச்சி. இப்போ விசிகே கேட்குது 30 சீட்டு கேட்குது, கம்யூனிஸ்ட் 10 சீட்டு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா அவங்க வளரணும். 5லேயே போட்டு இப்போ 10 வருஷம் 15 வருஷம் 5லேயே இருந்தீங்கன்னா எப்படி கட்சி வளரும்? அதுக்கு ரெக்கக்னேஷன் கொடுக்கணும், அங்கீகாரம் கொடுக்கணும், தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுக்கணும். இதில் பல்வேறு காரணிகள் இருக்குது. காங்கிரஸுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் தேசிய கட்சி, தமிழ்நாட்டில் 0ல் வாங்கினா கூட அது அங்கீகாரம் உண்டு. ஏன்னா தேசிய கட்சி, காங்கிரஸ் பிஜேபியில் தேசிய கட்சி. இப்போ பிஜேபி 0 வாங்கினா கூட அதுக்கு அங்கீகாரமோ சின்னமோ ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் மதிமுகவுக்கோ விசிகாக்கோ இந்த சின்ன பிரச்சனை எப்போ வரும், எப்போன்னா நம்பர் ஆஃப் சீட் அதிகமானதாக வரும். அதனால தான் 50 40 கேட்டுட்ருக்காங்க. ஸோ காங்கிரஸ் என்ன பண்ணுது, எப்படியாவது விஜயை வெளியில் கொண்டு வந்து பிஜேபியோட கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் கொண்டு வந்து நம்மளும் திமுகலேருந்து வெளியில் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு போட்டி போடலாங்கிறது காங்கிரஸோட எண்ணம். அதனால தான் பி சிதம்பரம் வந்து இந்த லாயரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் பேச வச்சு விஜய்க்கு வச்சு எல்லாமா அந்த பேக்ரவுண்ட் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரிஞ்சு போச்சானா தெரிஞ்சு போச்சு. எங்கள் இதெல்லாம் கூட தெரியாமல் இருக்குமா? ஏன்னா அவருக்கு கார்த்தி சிதம்பரம் பி சிதம்பரம் லாயர், அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர்சல் மேக்ஸிஸ்க்கு ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால் பிஜேபி சொல்லலாம், ஓஹோ லாயர் கொடுக்குறாங்களா, கொடுக்கணும், நமக்கு என்ன வந்தது. கூட்டணி வைக்காத வரைக்கும் இப்போ உங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னா 4 பேர் உதவுறாங்கன்னா அதை நம்ம எதுக்கு தடுக்கணும்? உதவிட்டு போகிறாங்க, அங்கேருந்து பாஜகவோட விட்டு கொடுத்துச்சு, சரி பண்ணிட்டோம், வெளில வந்தால் சரி அப்படின்னு.
ஏடிஎம்கே வந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்கு. சி.வி. சண்முகம் லாயர் போனதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடப்பாடி அவர்கள் ரீசெண்டா கொடுத்த அந்த ஒரு சிக்னல் தான் சார் ரொம்ப வைரல் ஆச்சு. ஒரு அந்த கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு பிரச்சார கூட்டத்தில் சொல்றாரு. தாவேகா கொடியை காட்டுறாரு. தாவேகா கொடியை காட்டினது அது சில பேர் சொல்றாங்க அதிமுக காரனே தாவேகா கொடியை கொண்டாந்துருக்கான்னு சொன்னாங்க. அது எப்படி இருந்தாலும் தாவேகா கொடி கொண்டு போறதுக்கு விஜய் அப்ஜெக்ட் பண்ணாரான்னு நீங்க பார்க்கணும். தாவேகால யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. அப்ப அதிமுக கார தாவேகா கொடியை வச்சிருந்தா கூட அது தவறாகாது. நாளைக்கு இதை பார்த்துட்டு 4 தாவேக்காரன் நம்மளும் அடுத்த வீட்டுக்கு போனா என்னன்னு கொடி எடுத்துன்னு போனா வச்சுங்க, அங்கதான் பேரடைம் ஷிஃப்ட் வரும். ஒருவேளை தாவேக்கா நம்ம என்டிஏ கூட போனாதான் நமக்கு வெற்றி என்று உணர்ந்திருப்பாங்களோ? தாவேக்காக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க. ஐடியாலஜிக்கலி ஒரே கட்சி தான். தாவேக்காக்கு பிஜேபிக்கு தான் பிரச்சனையா இருக்கு. தாவேக்காக்கும் பிஜேபிக்கு தான் நெருடல். அந்த நெருடலுக்கு தொண்டையில மாட்டின அந்த முள்ளு மாதிரி அந்த முள் எங்க என்ன பாஜகங்கிற முள்ளு தான். அதே நேரத்தில் அதுக்கு தெரியும் அதிமுக பாஜக விட்டு வராதுன்னு தெரியும். அதனால தான் விஜய் வந்து அவசரப்பட வேணாம் அவங்க காங்கிரஸ் இருக்கட்டும் சொல்றதுக்கு காரணமே, போன வாரம் கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம் விஜய் வந்து பாஜக பக்கம் வந்துட்டாரு, என்டிஏல இருப்பாரு. இந்த மீட்டிங் போட்டார் பாருங்க 2 நாளைக்கு முன்னாடி, அந்த மீட்டிங்க்கு பிறகு கிடைத்த செய்திகள் எல்லாமே விஜய் இன்னும் நடுநிலைமையா இருக்க தான் பார்க்குறாரு. ஆனால் எல்லாரோட உதவியும் வாங்கிக்கிறார், இன்புட்ஸ் வாங்கிக்கிறாரு. அண்ணாமலையை கூப்பிட்டு ரொம்ப நன்றி தெரிவித்தாராம். அண்ணா நீங்கள் பண்ண உதவிகளை மறக்கவே முடியாது, அப்படி நன்றி பண்ணீங்க அப்படின்னு அண்ணாமலை நன்றி தெரிவிச்சிருக்கார். சுமூகமாக இருக்கார் எல்லார்ட்டையும். விஜய் நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஆமாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவும் விஜயை எதிர்க்கிறது நிறுத்திடுச்சு. விஜயை கிரிட்டிசைஸே பண்ணல, ஒரு கடும் சொல்லோ சுடு சொல்லோ எதுவுமே சொல்ல, அவங்க சாஃப்ட் கார்னர் பண்ணுறாங்க, ஏன்னா என்டிஏ உள்ள வரணும். ஸோ இந்த ஆடுபுலி ஆட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறார் விஜய்? திமுக பக்கம் போக முடியாது, முடிஞ்சு போன கதை. ஒன்று காங்கிரஸ் பக்கம் போய் காங்கிரஸோட போட்டி போட்டு 854 சீட்டு ஜெயிச்சு அதில் எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ அவ்வளோ ஆட்சிக்கு வரணும். இல்லையா என்டிஏ கூட்டணிக்கு வந்து அதிமுக பாஜக விஜய் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் குரூப்பாக போட்டிட்டு பண்ணும். ஆனால் விஜய்க்கு காங்கிரஸோட போனார்னா அதிகமாக எம்எல்ஏ சீட் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. 150 160 சீட் வரைக்கும் போட்டி போட முடியும். அவருடைய முதலமைச்சர் கனவு நினைவாகணும் என்று அவர் கருதினால் அவர் போகக்கூடிய இடம் காங்கிரஸோட கூட்டணி மட்டும்தான். காங்கிரஸ் விஜய் 2 கூட்டணி தான். அது நீ கேட்கலாம், வாக்கு சிதறுமா, அதிமுக வாக்கு சிதறுமா, என்டிஏ வாக்கு சிதறுமா, ஏடிஎம்கே வாக்கு சிதறுமா எல்லாம் கேட்கலாம். ஆனால் அவங்க அந்த கால்குலேஷனில் போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு போனாங்கன்னா அந்த மாதிரி. இல்லை ரிஸ்கே எடுக்க வேண்டான்னா என்டிஏல விஜய் வந்துட்டாருன்னா மேட்ரு முடிஞ்சுது. ஆனால் அவர் கேட்குற 150 சீட்டு 200 சீட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 40 30 கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஆனால் அரசியலில் உள்ள பிரவேசம் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டை திறந்தாதாங்க உள்ளே போக முடியும். இவர் கேட்டுக்கு வெளியிலே நிற்கிறார். அந்த கேட்டை திறந்து உள்ளே போகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை இந்த தேர்தல் பண்ணி கொடுக்கும். இப்போ விஜய்க்கு நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் போகும் இல்லை, இன்டர்னலாக ரிப்போர்ட்ஸ்லாம் போகும். அது என்ன மாதிரி சைன்ஸ் அவருக்கு கொடுக்குது? பாசிட்டிவாக இருக்கா இல்லை ப்ராமிசிங்காக இருக்கா? இந்த கரூருக்கு அப்புறம் அப்செட்டாக தான் இருந்தார், ரொம்ப அப்செட்டாக இருந்தார். ரொம்ப ஒரு மாதிரி மன வருத்தத்துலேயும் ஒரு வேதனையிலையும் இருந்ததாக கேள்விப்படுறோம். ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்துட்டார். ஏன்னா அவர் சொன்னான்னா திமுக கூட்டணிகளுக்கு தவிர திமுக கூட்டணியோட 1 2 எல்லாருமே நம்மளை வந்து யாரும் நம்மளை குறை சொல்லியேப்பா, நம்மளை தப்பு சொல்லியே, விஜய் தான் காரணம்னு கை நீட்டி குத்த சொல்லியே, அதுவே பெரிய டெவலப்மெண்ட் தானே, படி நம்ம மேலே விழாமல் பார்த்துட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு கருத்தையும் வச்சார் அவர். அந்த கருத்தில் நியாயம் இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுறார். இந்த மக்கள் ஆதரவு ரிப்போர்ட்லாம் இருக்கும் சார், மக்கள் ஆதரவு ரிப்போர்ட்டு விஜய் மீது அனுதாபம் தான் ஏற்படுதுன்னு விஜய்க்கு வந்து ரிப்போர்ட் சொல்லுது. விஜயா போய் 40 பேரை கொலை பண்ணாரு, விஜயா போய் கட்சியில் குத்தினாரு, விஜயா போய் அடித்தார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கும் போயிருக்கு. ஒரே இன்டெலிஜென்ஸ் தான் எல்லாமே. மக்கள் மனதை அறிவதற்கு ஒரு சர்வேலாம் நடத்தினாங்க எல்லாருமே. விஜயோட கிடைத்த இன்புட் என்னென்னா ஓரளவுக்கு கோவம் இருக்குது விஜய் மேலே, ஒரு 20% கோவம் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து விஜய் வந்து ஐயோ இதில் மாட்டினார்ப்பா, அவர் இது ஏதோ அவர் மேலே என்ன தப்பு, அவராக போய் பண்ணார், ஏதோ விதியால் மாட்டிக்கினார் அப்படி கொண்டு போயிட்டாங்கன்ற மாதிரி வந்ததுனால விஜய் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி, அப்பா நம்ம மேலே பெரிய தப்பு வரல, கொஞ்சம் பேசிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு திமுக அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? திமுக அந்த ஒட்டுமொத்த லாபியும் திமுக வந்து அமெரிக்காவுக்கு விஜய் மேட்டர் அதான் பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஏன்னா
விஜயை தூக்கி விடுறதுக்கு காரணம் திமுகவா இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு தெரியும். சரி, திமுக வந்து பழம்பெருச்சாளி அரசியல்ல, அவங்களுக்கு தெரியாத, அவங்க பார்க்காத ஜெயலலிதாவோ பார்க்காத எம்ஜிஆரோ பார்க்காத தலைவர்களாம் கிடையாது. கட்சி 2-3 வாட்டி உடஞ்சது, வைகோ தலைமையில உடஞ்சது, அது தலைமையில உடஞ்சது, எல்லாம் பார்த்து கலைஞர் பாட்டி பண்ணி திருப்பி ஆட்சியில் உட்கார வச்சு வந்த கட்சி. ஸோ டிஎம்கேக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தே வந்து அது ஒரு இன்டெலிஜென்ட் அவுட்புட் அண்ட் லீகல் விங். 2 கூறுவாங்க திமுகவோட ஸ்ட்ராங் பாயிண்ட். அது கிடைக்கக்கூடிய செய்திகள், அதோட லீகல் விங் 2மே ரொம்ப ஸ்ட்ராங்குமாங்க. அது கிடைக்கக்கூடிய செய்திகள்லாம் இப்போ ஒரு சபரீசன் தனியாக ஒரு டீம் போட்டிருக்காரு, போட்டு எவ்ரி மந்த் ரிப்போர்ட் தரார் சிஎம்க்கு. விஜயை பற்றி மட்டும் இல்லை, அதிமுக எப்படி இருக்குது, பாஜக எப்படி இருக்குது, மக்கள் மனநிலையில் எப்படி இருக்குது, யாருக்கு ஓட்டு போடாங்க, இன்றைக்கி தேர்தல் தான் இருக்குது, எவ்ரி மந்த் சபரீசன் அனுப்புகிறார் ரிப்போர்ட். அதை பார்த்து ஸ்டாலினே ஆடி போயிட்டாங்க, இன்னும் இவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுக்குறீங்கன்னு. சபரீசன் டீம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணுது. இருந்தாலும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார், அது என்னன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தவறான ரிப்போர்ட் வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறதாக ஒரு பிம்பத்தை ஸ்டாலின் கிட்ட உருவாக்கி நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க அதிகாரிகள்லாம் அப்படின்னு. அது அதிகாரிகள், நான் சொல்றது சபரீசன் இல்லை. ஓகே, அதிகாரிகள் அப்படி பண்றாங்களா? அதிகாரிகள் பண்றத கேள்விப்படுறோம். சபரீசன் தவறான ரிப்போர்ட் கொடுக்கல. இந்த சொல்றாங்க, இந்த அமைச்சர் தோத்து போவாருன்னு சொல்றாரு, இந்த அமைச்சர் தோத்து போவாரு, இந்த அமைச்சர் டெபாசிட் வராது, இந்த அமைச்சர் போட்டீங்கன்னா காலி, அந்த தைரியம் சொல்லக்கூடியது அதிகாரிகளுக்கு கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, அதிகாரிகள் போய் ஒரு முதலமைச்சர் சார் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு எந்த அதிகாரி, இந்த ஆட்சியில், கடந்த ஆட்சியிலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, எந்த ஆட்சியிலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியில் காமராஜர் அப்படி சொல்லியிருக்கலாம், ஏன்னா காமராஜர்லாம் என்கரேஜ் பண்ணுவார். ஜெயலலிதா, கலைஞர், எம்ஜிஆர்கிட்ட அந்த மாதிரி போய் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறது எந்த அதிகாரிக்கும் தைரியம் கிடையாது. அந்த மாதிரி அந்த கேண்டிடேட் லிஸ்ட்லாம் அதிகாரி சார் இந்த கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் இல்லைன்னு சொல்ல முடியாது. சசிகலா ஜெயலலிதாட்ட சொன்னாங்க, அது வேறு விஷயம். ஸோ அதிகாரிகள் வந்து எப்போவுமே முதலமைச்சர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. அது வந்து அன்ரிட்டன் லா. அது நீங்கள் இப்போ இருக்கிற அதிகாரி மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதுக்கு முந்தின இருந்த அதிகாரியும் சரி, முந்தின ஆட்சியில் இருந்த அதிகாரியும் சரி, முதலமைச்சரை போய் தப்புன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஸோ அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னா அப்படி தான் அது வழக்கம், நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம். ஆனால் சபரீசன் அப்படி இல்லை, அவரு இண்டிபெண்ட், அவருக்கு அரசாங்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது, கட்சிக்கும் அவர் கட்சிக்காரர் கிடையாது, ஸ்டாலினோட மருமகன், அதுதான் குவாலிஃபிகேஷன். அவர் டீம் சூப்பராக ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனாலிசிஸ் போட்டு கொடுக்குறது. ஸோ இப்போ ஸ்டாலின் சட்டசபை தேர்தலில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சபரீசன் கொடுக்குற பேசிஸ்லேயும் இன்டெலிஜென்ஸ் கூட சம்டைம் ஃபெயில் ஆகலாம், நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. சபரீசன் கொடுக்குற ரிப்போர்ட்லேயும் உதயநிதி கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு தான் அடுத்த தேர்தலில் சட்டசபைக்கு யார் போட்டி போடணும்னு முடிவு பண்ணுவார்னு சொல்கிறாங்க. இந்த நிறைய அமைச்சர்கள் திமுக அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க, அவர்கள் குறித்தெல்லாம் சபரீசன் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரா? கண்டிப்பாக. அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் 10 அமைச்சர்கள் காலின்னு கொடுத்தாராம். காலினா 10 அமைச்சர்கள் காலினா தோத்து போடுவான்னு கொடுத்தாராம். அதில் மூத்த அமைச்சர்கள்லாம் உண்டு, பெரிய மூத்த அமைச்சர்கள்லாம் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி 15,000 வாக்கில் தான் ஜெயிச்சார் போன வாட்டி. எதற்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் சார் அதிமுக சார்பில்? அது ரைட், பட் அவ்வளோதான். ஆனால் 15,000 வாக்கு கம்மின்னு சொல்ல முடியாது, அசம்பிளி தேர்தலில் அது அதிகமான வாக்கு தான். பட் என்ன விஷயம்னா, ஆன்டி இன்கம்பன்சிவை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற சபரீசன் குறியா இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு தெரியுது, இருக்குன்னு உணர்ந்துட்டாங்க. அது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறத இப்போ முழு மூச்சு அகறிக்கிட்டு வராங்க. இப்போ ஸ்டாலின் போய் இவர் தோப்பார், அவர் ஜெயிப்பார், அவர் தோப்பார், இவர் ஜெயிப்பார்னு சொல்கிறது இல்லாமல் எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணலாம். ஏன்னா அவங்கள்ட்ட சிறந்த மூளையெல்லாம் இருக்குது, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஆல் இண்டியா லெவலில் வச்சுருக்காரு. சபரீசனோட எக்ஸ்பர்டைஸே சீஃபாலஜி தான், கணிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்கு. அவரை பற்றி என்ன கொத்தம் 1000 கொத்தம் சொல்கிறாங்க, அதுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அவரோட ஸ்ட்ரென்த்தே கணிப்பு. அந்த கணிப்பில் வந்து 10 அமைச்சர்களுக்கு சீட் கொடுத்தீங்கன்னா காலி அப்படின்னு கொடுத்துருக்காரு.